Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ளம் கேக் பண்றதுக்கு நம்ம முந்தின நாள் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நம்ம வந்து கிரேப் ஜூஸ்ல ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு பவுல்ல நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் ஆட் பண்ண போறோம். அதுக்காக நான் கருப்பு திராட்சை, டேட்ஸ், முந்திரி, அதுக்கு அப்புறம் பாதாம் இவ்வளவுதான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்து கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நல்லா முங்குற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஊற வைக்கும்போது எல்லாமே நல்லா ஊறி வரும். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உள்ளே மாற்றிடலாம், உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா கவர் பண்ணி நம்ம இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம், எப்படி இருக்குது நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளம் கேக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஹனி கலரில் வந்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணோன்னா சுகர் கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அதனால தான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த ப்ளம் கேக் நல்லா ப்ரௌன் கலரில் வர்றதுக்காக தான் நம்ம இந்த கேரமலைஸ் பண்ணி அது கூட ஆட் பண்ணுறோம். இதுதான் நேற்று நம்ம ஊற வச்சு அந்த ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும். ஆக்சுவலாக இது லைட்டாக தான் ஊறி இருந்துச்சு. நார்மலாக 2-3 டேஸ் ஊற வச்சா தான் நல்லா ஊறும். 1 டே ஊற வச்சனால நான் லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்து, ரொம்ப அரைக்கல, லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணேன். இப்போ அந்த கேரமலைஸ் பண்ண அந்த இதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேக்குக்கு அரோமா கொடுக்கறதுக்காக நம்ம சுகரையும் பட்டை அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு 2-3 ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, பவுட்ரு மாதிரி. இது இந்த ஏலக்காவும் பட்டை நம்மளோட கேக்குக்கு நல்ல சூப்பர் அரோமா, நல்ல ஸ்மெல் கொடுக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ்சரில் நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த சுகரையும் அந்த ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ண சுகர்னால ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம இது கூட ஒரு 1 கப்புக்கு வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வீட் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மெதுவாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். மில்க் ஆட் பண்ண நம்மளுக்கு சரியாயிரும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப்புக்கு மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 கப்புக்கு பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் நான் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும்.
நீங்கள் வந்து உருக்குன பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நான் வந்து இன்றைக்கி 7 inch கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை லைட்டாக டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம குக்கர் இல்லைனா கடாய் யூஸ் பண்ணுறோன்னு அதை 15 மினிட்ஸுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர் இதில் வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஒரு 70 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஒரு 50 to 70 மினிட்ஸ் ஆகும். ஸ்லோவாக தான் குக் ஆகும். அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம கேக் வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸ்டிக்கில் வந்து எந்த ஒரு இதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட்டர் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணனால நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்பாயிலும் இல்லாமல் சூப்பராக கேக் வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க பாட்டை லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ப்ளம் கேக்கோட டெக்ஸ்சர் வந்து அப்படியே வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த ப்ளம் கேக். ஆனால் சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் வந்து அந்த ப்ளம் கேக் வந்து லைட்டாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பாருங்கள், இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ சூப்பர் டெக்ஸ்சராக இருக்குது. நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. இனி கடையில் யாருமே வாங்க வேண்டாம், வீட்டிலே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான அந்த ப்ளம் கேக்கு நீங்களே வீட்டில் செய்யலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு ட்ரை பண்ணது தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.